தமிழர் தாயகத்தின் அரசியல் பரப்பில் எதிர்வரும் சில நாட்களுக்கு ஆச்சரியங்கள் தொடரவுள்ள நிலையில் வடக்கின் சில உள்ளூராட்சி சபைகளை தமது தேசிய மக்கள் சக்தி கைப்பற்றுவதற்கான ஒரு சூழல் உருவாகியுள்ளதாக ஏகேடிஆர் தரப்பின் சிஸ்டம் சேஞ்ச் தமிழ் குரல்களில் ஒன்றான அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் நேற்று யாழ்ப்பாணத்தில் சொன்னார். அமைச்சர் சந்திரசேகரன் பொதுவாக இந்த கருத்தை சொல்லியிருந்தால் அதில் பெரிய உற்றுநோக்கல்கள் எதுவும் இருந்திருக்க முடியாது. ஆனால் அதற்கு மாறாக தமிழ் தேசிய பரப்பில் உள்ள சில ஆசாட ஊதி கட்சிகளுக்கும் தமது தரப்புக்கும் இடையிலான டீல்களுக்கு சாத்தியம் என்ற வகையில் அவர் சூசகம் ஒன்றை அங்கு வெளியிட்டார். இந்த சூசகத்தின் அடிப்படையில் இதுவரை காலமும் தமது திசைகாட்டி தேசிய மக்கள் சக்தியை தூற்றும் விடயத்தில் வடக்கில் ஓரணியில் நின்றவர்கள் இப்போது தங்களுடன் டீல்களை போடும் அரசியல் காதல் வலையை எறிவதாகவும் அவர் குறிப்பிட்டார். ஆகமொத்தம் தமிழ் அரசியல் பரப்பில் நிரந்தர நண்பர்களும் இல்லை, நிரந்தர எதிரிகளும் இல்லை, இருக்கைகளின் அதிகார சூடு என்ற நிரந்தர நலன்களுக்குத்தான் இப்போது முக்கியத்துவம் உள்ளது என்பதை வடக்கில் உள்ள சிஸ்டம் சேஞ்ச் குரலும் சொல்லியுள்ளது. இதுவரை ஆட்சி அமைக்கப்படாத உள்ளூராட்சி சபைகளில் எதிர்வரும் நாட்களில் ஆட்சி அமைப்பதற்காக பகிரங்கப்பட்டது பாதி, திரைக்கு பின்னால் மீதி என்ற வகையில் டீல்களும் புதிய தில்லாலங்கடி கூட்டணி கதைகளும் வெளிவரும் பின்னணியில்தான் எதிர்வரும் நாட்களில் தமது தேசிய மக்கள் சக்தி தமிழ் தேசிய கட்சிகளின் அணியில் உள்ள சில கட்சிகளுடன் டீல்களை போடுவதற்கு சாத்தியங்கள் உள்ளதான கதை சொல்லப்பட்டுள்ளது. வடக்கில் இதுவரை நிர்வாகங்கள் உருவாக்கப்படாத உள்ளூராட்சி சபைகளில் நிர்வாகங்களை உருவாக்கும் விடயத்தில் தமிழ் தேசிய கட்சிகளுக்கு இடையிலான குடுமிப்பிடிகளை இன்னும் கொம்பு சீவி விடுவதற்காக தமது தரப்பிலிருந்து மேற்கொள்ளப்படும் நம்பர்ஸ் கேம் விளையாட்டை, அதாவது உள்ளூராட்சிகளை கைப்பற்றிக் கொள்வதற்கான இருக்கைகளின் எண்ணிக்கை தொடர்ந்த ஒரு ஆட்டத்தை சற்று தனித்து இந்த விடயத்தில் EPDP எனப்படும் டக்ளஸ் தேவானந்தாவின் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியை ஒரு தற்காலிகமான கேம் சேஞ்சராக ஏகேடிஆர் தரப்பு மறைமுகமாக உருவாக்க முனைந்தது. இவ்வாறான ஒரு நிலையில்தான் EPDPயின் வாசல் தேடி தமிழரசு கட்சியின் பதில் தலைவர் CVK சிவஞானம் சென்ற புதிய காட்சி வந்தது. இவ்வாறான தந்திரோபாயங்களின் விளைவாக சங்கு சைக்கிள் கூட்டணி, வீடு வீணை கூட்டணிக்கு இடையிலான சண்டையை ஏகேடிஆர் தரப்பு மறைமுகமாக வீரியப்படுத்தி தமிழ் தேசிய கட்சிகள் மீது தமிழ் வாக்காளர்கள் சலிப்பு கொள்ள வைக்கும் வகையில் புதிய நுட்பங்களும் தமிழ் வாக்காளர்களின் விரக்தியில் கச்சிதமாக முதலீடு செய்ய முனையும் நகர்வுகளும் வெளிவந்தன. கடந்த மாதம் நடந்த உள்ளூராட்சி தேர்தலில் வடக்கில் ஏகேடி தரப்பின் ஆதரவு நிலை சற்று குறைவடைந்து கொண்டாலும் கடந்த வருட இறுதியில் நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஏகேடிஆர் தரப்பு யாழ்ப்பாண தேர்தல் மாவட்டத்தில் அதிகூடிய வாக்குகளை பெற்றிருந்தமை ஒரு கசப்பான யதார்த்தம். இந்த நிலையில்தான் வடக்கில் இப்போது வாக்காளர்கள் வழங்கிய ஆணைகளை உரசி தில்லாலங்கடியான டீல்களை தமிழ் தேசிய கட்சிகள் செய்கின்றன. இந்த நிலையில் தமிழ் தேசிய கட்சிகளுக்கு வாக்களித்த வாக்காளர்களின் விரக்தி நிலையை அதிகரித்துக் கொள்ளும் வகையில் சங்கும் சைக்கிளும் வீடும் வீணையும் தேனிலவு கொண்டமை அடுத்த தேர்தலில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி அவர்களுக்குரிய வாக்குகளை கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் இடம்பெற்றது போல தமக்கு திருப்பிக் கொள்ளும் என ஏகேடிஆர் தரப்பும் ஒரு நம்பி கை வைப்பை கொண்டிருப்பதாக தெரிகிறது. எனினும் இந்த நிலைமைகளை இன்னொரு வகையில் பார்த்தால் அரசியல் என்பதே சாத்தியப்பாடுகளின் கலை என்பதாகவும் எடுத்துக்கொள்ளலாம். அந்த வகையில்தான் ஏகேடிஆர் தரப்பும் தமிழ் தேசிய கட்சி அணிகளில் உள்ள சில கட்சிகளும் தங்களுடன் டீல்களை போடும் அரசியல் காதல் வலையை எறிவதாக அமைச்சர் சந்திரசேகரனின் வாயால் நேற்று காங்கேசந்துறையில் ஒரு கருத்து வெளிப்பட்டது. அதாவது வடக்கின் உள்ளூராட்சி சபைகளில் நிர்வாகத்தை அமைப்பது தொடர்பாக சில கட்சிகள் தங்களுடன் தொடர்ந்தும் உரையாடி வருவதாகவும் சந்திரசேகரன் சொல்கிறார். ஏகேடிஆர் தரப்பிலிருந்து சந்திரசேகரன் சொல்லிய இந்த செய்திக்கு பின்னால் ஒரு யதார்த்த நிலைமை உள்ளது. அதாவது வடக்கின் சில உள்ளூராட்சி சபைகளில் ஆட்சி அதிகாரத்தை உருவாக்கும் விடயத்தில் ஆட்டத்தை மாற்றிக்கொள்ளும் போக்குக்குரிய வலுவை, அதாவது கேம் சேஞ்சர் சக்தியை திசைகாட்டி கொண்டிருப்பதையும் முற்றாக மறுத்துக் கொள்ள முடியாது. இதனால் தான் திசைகாட்டியின் மறைமுக ஆதரவுக்காக தமிழ் தேசிய பரப்பிலும் சில முகங்கள் ஆசைப்பட்டு கொள்கின்றன போலும். ஆனால் டீல்களை போடும் அரசியல் காதல் வலையொன்று தம்மை நோக்கி எறியப்படுவதாக அமைச்சர் சந்திரசேகரன் நேற்று காங்கேசந்துறையில் செப்பிக்கொண்டாலும் வடக்கின் உள்ளூராட்சி சபைகளில் தேசிய மக்கள் சக்தியின் ஆதரவு நிலை குறித்த முடிவை எடுக்கும் அதிகாரம் சந்திரசேகரனிடம் இல்லை. மாறாக அந்த அதிகாரம் ஏகேடிஆரின் முன்னணி தளபதிகளில் ஒருவரான பிமல் ரட்நாயக்காவுக்கே வழங்கப்பட்டது. ஆனால் பிமல் ரட்நாயக்காவின் நிலைப்பாட்டை பொறுத்தவரை வடக்கில்
தமிழ் இனவாதத்தின் அடிப்படையில் தங்களின் அரசியல் இருப்பை தக்க வைத்துக் கொண்ட எந்த ஒரு அணிக்கும் தமது ஆதரவு இல்லை என அவர் குறிப்பிடுவது சற்று அவதானிக்கத்தக்க இன்னொரு விடயம். இந்த நிலையில் டக்ளஸ் CVK சிவஞானம் சந்திப்பால் எழுந்த அதிர்வுகளால் அல்லாடிக்கொள்ளும் தமிழரசு கட்சியில் அந்த அல்லாட்டம் வெளியே காட்டப்படாமல் யாழ்ப்பாணத்தில் 17 சபைகளில் தமிழரசு கட்சியை ஆட்சி அமைக்கும் என நேற்று அந்த கட்சியின் பதில் பொதுச் செயலாளரான சுமந்திரன் குறிப்பிட்டார். யாழ் மாவட்ட உள்ளூராட்சி சபைகளில் தமது தரப்பில் வெற்றி பெற்றவர்களின் சத்திய பிரமாண நிகழ்வில் வைத்து இந்த விடயத்தை குறிப்பிட்ட சுமந்திரன், தமிழரசு கட்சி தனியொரு கட்சியாக அதிக ஆசனங்களை பெற்ற சபைகளில் அதனை ஆட்சி அமைக்க விடாமல் குறுக்கும் மறுக்கும் ஓடி தெரியாமல் ஓரமாக நின்று விளையாடிக் கொள்ளுங்கள் என்ற வகையில் சங்கு சைக்கிள் கூட்டணிக்கு அவர் ஒரு பகிரங்க எச்சரிக்கையையும் இடித்துரைப்பாக சொல்லிக் கொண்டார். அத்துடன் ஏனைய கட்சிகள் போல ஒரு சந்திப்புக்கான ஏற்பாடுகளை செய்த பின்னர் அதனை மறுப்பது அல்லது அதனை பிற்போடுவது மீளெடுப்பது தமிழரசு கட்சியின் பரவணி குணம் இல்லை என கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் மீதான குற்றச்சாட்டையும் சுமந்திரன் நேற்று அரங்கில் முன்வைத்தார். அத்துடன் அண்மையில் டக்ளஸ் தேவானந்தாவுடன் தமிழரசு கட்சியின் பதில் தலைவர் CVK சிவஞானம் நடத்திய சந்திப்பால் ஏற்பட்ட தாக்கங்களை நிவர்த்திக்கும் வகையில் அந்த சந்திப்பால் ஏற்பட்ட அதிர்வலைகளை மறைக்க இருகோடுகள் தத்துவம் போல அதற்கு அருகே இன்னொரு கோட்டை கீறும் வகையில் தமிழ் தேசியத்தை நிமிர வைத்திருக்கின்ற ஒரே கட்சி தமிழரசு கட்சி தான் என சொல்லிக் கொண்டார் சுமந்திரன். தமிழரசு கட்சியை பொறுத்தவரை சுமந்திரன் என்ற கொழும்பை தளமாக கொண்ட தலை உள்நுழைவதற்கு முன்னரே அதற்கென நீண்ட வரலாறு உள்ளது. ஆனால் சமகால தமிழரசு கட்சிக்குள் என்று சுமந்திர கமுக்கங்கள் இடம்பெற்றனவோ அன்றே அது ஒரு விஷக்கிருமி தாக்கத்துக்கு உள்ளாகிய கட்சி என்ற தோற்றப்பாடும் ஏற்படுத்தப்பட்டது. இவ்வாறான தாக்கத்தின் ஒரு எதிர்வினைதான் கடந்த நாடாளுமன்ற தேர்தலிலும் சுமந்திரன் மக்களாணையால் அகற்றப்படும் வகையிலான முடிவுகளை வழங்கியது. ஆனால் இவ்வாறான ஒரு கசப்பான யதார்த்தம் இருந்தாலும் முள்ளிவாய்க்கால் உதிரப்பலி ஏற்பட்ட காலத்தில் மஹிந்த ராஜபக்சவுடன் நின்ற சாணக்கியனும் இரா சம்பந்தனுடன் இணைந்து கொழும்பில் வெளிப்படைத்தன்மையற்ற கமுக்கங்களை செய்த தானும் பங்கு போடும் அதிகாரங்களை எடுத்த தரப்பே தமிழ் தேசியத்தை நிமிர வைக்கும் ஒரே கட்சி என்ற வலிந்து கம்பு சுற்றல் சற்று அதிகமானது. அதுவும் இப்போது EPDPயின் ஆதரவை கோரி தமிழரசு கட்சி சரணாகதி அடைந்துவிட்ட நிலையில் இந்த கம்பு சுற்றல் அபத்தமானது. இதற்கிடையே கஜேந்திரகுமாரின் அழுத்தம் காரணமாக சங்கு அணியிலிருந்து சித்தார்த்தனும் சுரேஷ் பிரேமச்சந்திரனும் டக்ளஸை சந்திக்க திட்டமிட்ட வியூகங்கள் பின்னகர்த்தப்பட்டதான கதைகள் இருந்த போதிலும் டக்ளஸ் தனது நீண்டகால நண்பர் தமிழர்களின் உதிரப்பலிக்கு முக்கிய காரணமான டெர்மினேட்டர் கோட்டாபாயவும் தனது நட்பில் இருப்பவர் என சங்கு அணி சித்தார்த்தன் குறிப்பிடுகிறார். அத்துடன் டக்ளஸ் தேவானந்தாவுடனான தனது நட்பு சந்திப்புக்கு ஏன் கூட்டணி கட்சிகளுக்கு அறிவிக்க வேண்டும் என்பதும் சித்தார்த்தனின் தர்க்கமாக உள்ளது. சங்கு அணியில் உள்ள சில முகங்களை பொறுத்தவரை யாழ்ப்பாணத்துக்குள் கஜேந்திரங்களுடன் கூட்டு, யாழ்ப்பாணத்துக்கு வெளியே தமிழரசு கட்சியுடனும் கூட்டணி என்ற தோற்றப்பாடு நாசூக்காக வெளிப்படுத்தப்படுகிறது. யாழ்ப்பாணத்துக்கு வெளியே உள்ள உள்ளூராட்சிகளில் கஜேந்திரன்களின் அணிக்கு ஆசனங்கள் இல்லை என்பதால் தமிழரசு கட்சியுடன் அவ்வாறான உள்ளூராட்சி சபைகளில் ஒட்டுறவுக்கு சாத்தியம் உண்டு என்பது சங்கு அணியில் உள்ள சிலரின் நிலைப்பாடாக உள்ளமை தெரிகிறது. வடக்கின் அதிர்வுகள் இவ்வாறு இருக்க, தென்னிலங்கையில் கெளிற்று மீனை விளங்கிய நாரை போல எக்கேடிஆர் தரப்பு 2 விடயங்களில் கடுமையாக ஆந்தரப்படுவது பகிரங்கப்படுகின்றது. இதில் ஒரு விடயம், கடந்த வெசாக் தினத்தை மையப்படுத்தி அரச தலைவர் அனுரகுமார திசாநாயக்கா வழங்கிய கைதிகளுக்கான பொது மன்னிப்பை சாக்காக வைத்து அனுராதபுரம் சிறைச்சாலை உட்பட்ட சிறைகளில் இருந்து சில கைதிகள் சட்டவிரோதமாக விடுவிக்கப்பட்ட நகர்வு பகிரங்கப்படுத்தப்பட்ட விடயம். 2வது முள்குற்றல் நகர்வு கடந்த ஜனவரி மாதத்தில் கொழும்பு துறைமுகத்திலிருந்து சுங்க ஆய்வுகள் இல்லாமல் 323 கொள்கலன்கள் வெளியே அனுப்பப்பட்ட நகர்வு வந்துள்ளது. இப்போது எக்கேடிஆர் பொது மன்னிப்பு வழங்காத கைதிகளை விடுவித்த குற்றச்சாட்டில் அனுராதபுரம் சிறைச்சாலையின் உதவி ஆணையாளர் நேற்று ஸ்ரீலங்காவின் குற்ற புலனாய்வு துறையால் அள்ளி செல்லப்பட்டுள்ளார். நேற்று மாலை குறித்த சிறை அதிகாரி கைது செய்யப்பட்டதை ஸ்ரீலங்காவின் பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபாலவும் உறுதிப்படுத்தினார். எக்கேடிஆர் வழங்கிய கைதிகளுக்கான பொது மன்னிப்பு திட்டத்தின் கீழ் அவ்வாறாக பொது மன்னிப்பு வழங்கப்படாத கைதிகள் விடுவிக்கப்பட்டமை ஸ்ரீலங்காவை பொறுத்தவரை உண்மையில் ஒரு சிஸ்டம் சேஞ்சாகத்தான் வந்துள்ளது. இப்போது இந்த விடயத்தை ஸ்ரீலங்கா குற்ற புலனாய்வுத்துறை கிளற ஆரம்பிப்பதால் இதற்கு முன்னைய ஆட்சிகளும் இவ்வாறாக பொது மன்னிப்பு வழங்கப்பட்ட காலத்தில் அவ்வாறான மன்னிப்பு பட்டியலில் இடம்பெறாத சில கைதிகளும் தில்லாலங்கடித்தனமாக விடுவிக்கப்பட்டதான பூதங்கள் கிளம்புகின்றன. அதாவது ஸ்ரீலங்காவின் நிர்வாகத்தில்
அதியுச்ச அதிகாரங்களை கொண்ட முதன்மை தலையாரியான அரசு தலைவரின் அதிகாரத்தில் வெளிப்பட்ட பொது மன்னிப்பு நகர்விலேயே இவ்வாறான முறைகேடுகள் இடம்பெற்றுக் கொள்ளும் நிலையில் அதே தீவில் தமிழ் அரசியல் கைதிகளின் விடுதலை என்றால் மட்டும் 1/4 நூற்றாண்டு கடந்த பின்னர் தான் தமிழ் அரசியல் கைதிகளுக்கு விடுதலை கிட்டிக் கொள்கிறது. போர் முடிவுக்கு வந்து 16 ஆண்டுகள் கடந்த பின்னரும் இன்னமும் சிறையில் இருந்து விடுவிக்கப்படாத தமிழ் அரசியல் கைதிகள் உள்ளனர். ஆனால் மறுபுறத்தே பொது மன்னிப்பு வழங்கப்பட்ட கைதிகளுடன் கைதிகளாக மன்னிப்பு வழங்கப்படாத கைதிகளும் விடுவிக்கப்பட்ட நகர்வுகளும் அதே இலங்கை தீவில் தான் வெளிப்படுகின்றன. இந்த புதிய அதிர்வு வெளியான நிலையில் கடந்த ஜனவரி மாதத்தில் சுங்க ஆய்வுகள் இல்லாமல் கொழும்பு துறைமுகத்தில் இருந்து வெளியே அனுப்பப்பட்ட 323 கொள்கலன்கள் குறித்த விடயம் தொடர்ந்தும் அதிர்வுகளை உருவாக்கிக் கொள்கின்றது. இந்த பின்னணியில் இவ்வாறாக வெளியே அனுப்பப்பட்ட கொள்கலன்களில் விடுதலை புலிகளின் ஆயுதங்கள் இருந்ததாக கூறப்படுவது முழுக்க பொய் புழுகு சார்ந்தது என்பது இப்போது ஸ்ரீலங்கா சுங்கத்துறையால் அடித்துச் சொல்லப்படுகின்றது. குறித்த கொள்கலன்களில் ஆயுதங்கள் எவையும் இல்லை எனவும் அவற்றில் பல்வேறு தொழில்முறைகளுக்கு தேவையான மூலப்பொருட்களை இருந்ததாகவும் இவ்வாறாக மூலப்பொருட்கள் இருந்த கொள்கலன்களில் அதிகமானவை இந்தியா மற்றும் சீனாவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டவை எனவும் சில கொள்கலன்கள் தான் இந்தோனேஷியா, ஹாங்காங், சிங்கப்பூர், மலேசியா, சுவிட்சர்லாந்து, தென்கொரியா மற்றும் ஐக்கிய அரபு அமீரகம் ஆகியவற்றிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டவை எனவும் ஸ்ரீலங்கா சுங்க திணைக்களம் மீண்டும் ஒருமுறை அடித்துச் சொன்னது. விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரனுக்கு சொந்தமான ஆயுதங்களை கொண்ட தாய்லாந்து கொள்கலன்கள் இந்த காலகட்டத்தில் விடுவிக்கப்பட்டதாக சுயேச்சை கிளாடியேட்டர் நாடாளுமன்ற உறுப்பினரான அர்ச்சுனா அடித்துவிட்ட நிலையில் நேற்று ஸ்ரீலங்கா சுங்க திணைக்களம் வழங்கிய பட்டியலில் தாய்லாந்து கொள்கலன்கள் குறித்து எதுவுமே சொல்லப்படவில்லை. அத்துடன் கொள்கலன்கள் இவ்வாறு ஆய்வுகள் இல்லாமல் விடுவிக்கப்படுவது சுங்க நடைமுறைகளின் ஒரு பகுதி எனவும் ஸ்ரீலங்கா சுங்க திணைக்களம் நேற்று நியாயப்படுத்தியது. புதிய சர்ச்சைகளை அடுத்து இந்த விடயத்தில் ஒரு சிறப்பு ஊடக சந்திப்பை ஸ்ரீலங்கா சுங்கத்துறை நேற்று நடத்திய போதுதான் இந்த விடயங்கள் பகிரங்கப்படுத்தப்பட்டுள்ளன. நேற்று ஸ்ரீலங்கா சுங்கத்துறை பகிரங்கப்படுத்திய விடயங்களில் இன்னொரு விடயம் உறுத்தலானது. அதாவது கொழும்பு துறைமுகத்தில் கடுமையான நெரிசல்கள் ஏற்படும் போது இவ்வாறாக சுங்க ஆய்வுகள் இல்லாமல் கொள்கலன்கள் விடுவிக்கப்படுவது வழமை என்ற விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதாவது இதனை சற்று மாத்தி ஜோசி பாணியில் குறிப்பிட்டால் சில கொள்கலன்கள் விடுவிக்கப்பட வேண்டும் என்பதற்காக கொழும்பு துறைமுகத்தில் செயற்கையாக ஒரு நெரிசல் நிலைமை ஏற்படுத்தப்படக்கூடிய சாத்தியங்கள் இவை. கூட்டி கழித்து பார்த்தால் ஆய்வுகள் இல்லாமல் கொள்கலன்கள் விடுவிக்கப்படும் சந்தர்ப்பங்களுக்குரிய ஆதாரங்கள் தற்போது வழங்கப்பட்டுள்ளமை இலங்கையில் சிஸ்டம் சேஞ்ச் முறைமை மாற்றம் என்ற கொட்டலியுடன் என்னதான் இலங்கை தீவுக்கு முதலாக கிட்டிய இடதுசாரி அரசு தலைவர் மார்க்சிச அரசு தலைவர் என்ற நாமகரணத்தை முதன்மை தலையாரி ஏகேடிஆர் கொண்டிருந்தாலும் அவரால் இதுவரை சேஞ்ச் ஆக்க முடியாத சில சிஸ்டங்களின் சவால்கள் நீட்சியுறுவதை இந்த விடயம் பகிரங்கமாக அம்பலப்படுத்தியுள்ளது.